அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் நிகழ இருக்கிறதுங்க. பொதுவாக தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு வழிபாடுகளில் விரதங்களில் ஒன்றாக தைப்பூசமும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றளவும் பல பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவதோடு மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விசேஷங்கள், திருவிழாக்கள், அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை, அபிஷேக ஆராதனை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணற்ற பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானினுடைய அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதும் உண்டு. அப்படி பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறத மிக மிக உகந்த ஒன்றாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த தைப்பூச திருநாளன்று உருவாகின்ற அதிசயமான கிரகமாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது, தைப்பூசத்தன்று உருவாகின்ற இந்த கிரக மாற்றம், கிரக நிலைகளில் ஏற்படுகின்ற இந்த அதிரடியான சேர்க்கையினால் உருவாகக்கூடிய யோகமானது எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகபட்சமான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறது, அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் அந்த 4 ராசிக்காரர்களில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடம், அதாவது 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கே உகந்த நல்நாளான தைப்பூச திருநாள் வருதுங்க. இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய அதி தீவிர அருள் பார்வை கிடைக்கக்கூடிய சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்வந்த யோகம், கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகிறது. அந்த வகையில் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானினுடைய அருளால் பெரும் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கை முன்னேற்றம் பெறவிருக்கும் அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்கு கோடீஸ்வர யோகம் வலுவாக இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்குமே தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானினுடைய அருளும் அனுக்கிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. முருகப்பெருமான மனப்பூர்வமாக நீங்க வழிபடக்கூடிய பட்சத்தில் அனைவருடைய வாழ்க்கையிலையுமே நன்மைகள் நிச்சயம் உண்டாக பெறுவீங்க. தைப்பூச திருநாள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி தன்னுடைய சக்தியின் வடிவமாக வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு வழங்கிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சூரனை வதம் செய்த புனித நாளாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. இத்தகைய சக்தி மிகுந்த நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிகளை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பல வகையில் பலருக்கும் அனுக்கிரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாகக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த தைப்பூசத்தில் உருவாகின்ற கிரக மாற்றம் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய திசையை மாற்றக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூச திருநாளில் மேஷ ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல நல்ல யோகங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் பகவான் முருகப்பெருமானினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பண பிரச்சனைகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம், செல்வ சேர்க்கை இவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் தங்களுக்கு வெற்றி உண்டாக பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் நல்ல நேரமாகவே இருக்க பெற போகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது
அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நினச்சதை விட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கறதுனால திக்குமுக்க ஆடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பல வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிலைத்திருக்கும். பல வகையிலையும் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழவிருக்கிறதுனால இக்காலம் உங்களுக்கு பொன்னான காலமாகவே இருக்குங்க. எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை அடையக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ராஜ யோகத்தை உங்களுக்கு தரவிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானினுடைய 2வது ஆதிக்க ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் கிடைக்க பெறுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கி தொழில் வேலை வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் தங்களுக்கு உருவாக செய்யும். இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று செய்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு கொடுக்கும். ராஜ யோகங்களை உருவாக்கவிருக்கிறது. எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல நல்ல திருப்பங்கள் கொண்டிருக்க ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த தைப்பூச திருநாளில் செல்வ செழிப்பு சொந்த வீடு வாகனம் வாழ்க்கை நிலைப்புத்தன்மை போன்ற யோகங்கள் உண்டாக பெறுவீங்க. திருமணம் தாமதமாகி தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பலவிதமான நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருமணம் தாமதமாகி வருபவர்களுக்கும் நல்ல திருமண யோகங்கள் உண்டாக பெறுவாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிகவும் அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்கப்பெற போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல வகையில் நன்மையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுனால இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசி குரு பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் முருகப்பெருமானினுடைய அருளால கோடீஸ்வர யோகம் வாழ்க்கை உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தைப்பூச திருநாளன்று முருகனினுடைய கோவிலில் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வழிபட்டால் தங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புது வீடு சொத்து சுகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது. அதே மாதிரி வாழ்வாதாரம் சற்று உயர்வடையவும் செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க பெறறதுனால
இந்த நேரம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அது அனைத்துமே தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகின்றது. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் தங்களுக்கு வழங்கவிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரம் பல விஷயங்களில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அதே நேரம் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடித்துருவீங்க. அதற்குண்டான நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு உருவாக செய்யும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்